வணக்கம். உலகத்தில் வாழும் உயிரினங்கள் எல்லாமே ஒரே வயசு வரை வாழ்றதில்ல. ஒவ்வொரு உயிரினத்தின் இதய துடிப்பை பொறுத்து அவைகள் வாழும் கால அளவு மாறுபடுது. பொதுவா வேகமாக துடிக்கும் இதயத்தை கொண்ட உயிரினங்களுக்கு ஆயுள் குறைவு என்றும், மெதுவாக துடிக்கும் உயிரினங்களின் ஆயுள் அதிகம் என்றும் ஒரு ஆய்வுல கண்டறியப்பட்டிருக்கு. அந்த வகையில 6 அறிவு கொண்ட மனித இனத்தின் ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா 120 ஆண்டுகள் என்று கணிக்கப்பட்டிருக்கு. ஆனா விரல் விட்டு எண்ணும் அளவுக்கு தான் மனிதர்கள் இத்தனை வருஷம் வாழ்றாங்க. மற்றவங்க அதற்கு முன்னதாகவே மரணம் அடைஞ்சிடறாங்க. அதுவும் கொரோனாவிற்கு பிறகு மனிதர்களின் ஆயுட்காலம் ரொம்பவே குறைந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிச்சிருக்கு. இப்போ நாடுக்கு நாடு மனிதர்களின் ஆயுட்காலம் மாறுது. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா ஜப்பானியர்களின் சராசரி ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா 84 ஆண்டுகள். அடுத்தபடியா சுவிட்சர்லாந்து, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, ஸ்பெயின், இத்தாலி இந்த நாட்டு மக்களின் சராசரி ஆயுட்காலம் 83 ஆண்டுகள். அடுத்து சைனா மக்களின் சராசரி ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா 77 ஆண்டுகள். ஆனா ஆப்பிரிக்க நாட்டு மக்களின் சராசரி ஆயுட்காலம் வெறும் 64 ஆண்டுகள் தான். அதுலேயும் ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான நைஜீரியா நாட்டு மக்களின் சராசரி ஆயுட்காலம் 53 ஆண்டுகள் மட்டும்தான். இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா 1960ஆம் ஆண்டுகள்ல மக்களின் சராசரி ஆயுட்காலம் 46 ஆண்டுகளாக தான் இருந்திருக்கு. அடுத்த 20 வருஷங்கள்ல அது 55.6 ஆண்டுகளாக அதிகரிச்சிருக்கு. 2000ஆம் ஆண்டு அது 63.5 ஆண்டுகளாகவும், 2021ஆம் ஆண்டுல 67ஆகவும் இந்தியரின் ஆயுட்காலம் அதிகரிச்சிருக்கு. இந்த நிலையில மனிதனின் ஆயுட்காலத்தை மேலும் அதிகரிக்க முடியுமா என்ற ஆய்வுல சைனா ஆராய்ச்சியாளர்கள் ஈடுபட்டு வந்தாங்க. அவர்கள் கண்டுபிடித்த மாத்திரையை எலிகளுக்கு செலுத்தி ஆய்வு செய்ததில் அதோட ஆயுட்காலம் அதிகரித்துள்ளது கண்டறியப்பட்டிருக்கு. ஏன் எப்போதுமே மனிதர்களுக்காக கண்டுபிடிக்கிற புதிய மருந்துகள் எல்லாத்தையுமே எலிகளுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்றாங்கன்னா, எலியோட உறுப்பமைப்புகள், உடலியல் செயல்முறைகள் மற்றும் மரபணுக்கள் இது எல்லாமே கிட்டத்தட்ட மனிதர்களுக்கு காணப்படுற மாதிரி ஒரே மாதிரி தான் இருக்கு. சுமார் 90% மரபணுக்கள் எலிகளுக்கும் மனிதர்களுக்கும் ஒத்துப்போகுது. இதனால புதுசா கண்டுபிடிக்கிற மருந்து எந்த அளவுக்கு மனித உடல்ல செயல்படும் என்பதை எலிகள் மூலம் ஓரளவுக்கு கணிக்க முடியும். அது மட்டும் இல்ல, எலிகளோட வாழ்நாள்னு பார்த்தோம்னா 2-3 வருஷங்கள் மட்டும்தான். இதனால ஒரு மருந்தின் விளைவுகளை அவற்றின் முழு வாழ்க்கை காலத்திலும் இல்ல சீக்கிரமே குறுகிய காலத்திற்குள்ளும் ஆய்வு செய்ய முடியும். ஆனா மனிதர்களுக்கு இது பல வருடங்களாகும். லான்வி பயோசைன்ஸ் என்ற சைனா நிறுவனம் ஆன்டி ஹிங் எனப்படும் முதுமை எதிர்ப்பு மாத்திரைகளை உருவாக்கியிருக்காங்க. இந்த மாத்திரை திராட்சை விதைச்சாற்றிலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த மாத்திரைகள் உடலில் உள்ள சோனி செல்கள் எனப்படும் ஆரோக்கியமான செல்களை காப்பதுடன் அதே சமயம் வயதான செல்களை குறிவைத்து தாக்கி அழிக்கும் திறன் கொண்டவை என்றும் ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதனால இதே மாத்திரையை மனிதர்களுக்கு கொடுப்பதன் மூலம் அவங்களோட ஆயுட்காலத்தை, அதாவது வாழ்நாள 180 ஆண்டுகளாக அதிகரிக்க முடியும் என்று தெரிவிச்சிருக்காங்க. இந்த மருந்துடன் சரியான வாழ்க்கை முறை மற்றும் முறையான மருத்துவ சிகிச்சையும் இருந்தால் மனிதர்கள் 150 ஆண்டுகள் வரை ஆரோக்கியமாக வாழ முடியும் என்று லான்வி பயோசைன்ஸ் நிறுவனம் உறுதியளிச்சிருக்கு. இது உலகளவில் மருத்துவத்துறையில் ஒரு திருப்பு முனையாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுது. சமீபத்துல செப்டம்பர் மாதம் சைனாவில் ஷாங்காய் உச்சி மாநாடு நடந்தது. இந்த மாநாட்டில் நடந்த இராணுவ அணிவகுப்பில் ரஷ்ய அதிபர் புதின் பங்கேற்றார். அப்போது ரஷ்ய அதிபர் புதினும் சைனா அதிபர் ஷி பிங்கும் நடந்து செல்லும் போது அவர்கள் பேசிக்கொண்ட ஆடியோ அருகில் இருந்த மைக்கில் பதிவானது. இந்த ஆடியோவில் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை குறித்தும் சாகா நிலைக்கான சாத்தியங்கள் இருப்பது குறித்தும் அவர்கள் பேசும் சுவாரஸ்யமான உரையாடல் வெளியானது. கடந்த காலத்தில் மக்கள் 70 வயதுக்கு மேல் வாழ்ந்தனர். ஆனால் இன்று 70 வயதிலும் உங்களை ஒரு குழந்தை என அழைக்கிறாங்க என சைனா அதிபர் கூறினார். அதற்கு பதிலளித்த புதின், மனித உறுப்புகளை தொடர்ந்து மாற்றலாம். எவ்வளோ காலம் வாழ்றீங்களோ அவ்வளோ இளமையாக மாறுவீர்கள். சாகா நிலைக்கும் கூட செல்லலாம் என்றார். இந்த நிலையில் சைனாவில் உள்ள லான்வி பயோசைன்ஸ் என்ற ஸ்டார்ட் அப் நிறுவனம் 150 வருஷம் வரை மனிதர்கள் ஆயுட்காலத்தை நீட்டிக்க முடியும் என்ற ஒரு மாத்திரையை உருவாக்கியுள்ளது. இந்த மாத்திரையை சாப்பிடுவதன் மூலம் நம் உடல்களில் இருக்கும் ஜாம்பி செல்கள் எனப்படும் வயதான செல்களை அழிப்பதன் மூலம் மனிதர்கள் நிச்சயமாக 150 ஆண்டுகள் காலம் வரை வாழ முடியும் என்றும், இன்னும் சில ஆண்டுகளில் இது ஒரு நிஜமாக மாறும் என்றும் நம்பிக்கையோடு சொல்லியிருக்காரு லான்வி பயோசைன்ஸ் நிறுவனத்தின் தலைமை தொழில்நுட்ப அதிகாரி லியூ ஹிங்வா.